திருஅருட்பா 6ஆம் திருமுறை 009. முறையீடு 1. எனக்கு மருந்தும் தெரியாது, மணியும் மந்திரமும் தெரியாது, அறிவும் விதியும் வாழ்க்கையின் வழியும் தெரியாது. திருவருளின் செயலையும் அறத்தின் முறையையும் புரிந்து கொள்ள இயலவில்லை. மனத்தை அடக்கி ஒரு நிலையில் நிற்கத் தெரியாது. ஞானிகளைப் போற்றவும் தெரியாது. மணிமந்தத்தை அடையும் வழி எனக்கு எங்கே என்று கூட தெரியாது. எந்த திசையில் போவேன், யாரிடம் சொல்வேன், என்ன செய்வேன் என்று அறியாமல் நிற்கும் என் நிலையை இறைவனிடம் வள்ளலார் முறையிடுகிறார். 2. அகங்காரம் எனும் கொடிய வேர் என் உள்ளத்தில் இருக்க, அதை அகற்றத் தெரியவில்லை. அறிவு பெற்ற பெரியோர்களை சேரும் நெறியும் அறியேன். தவம் செய்தவர்களைப் போல வாழவும் தெரியாது. ஆசையின் நச்சுக்கனியில் மூழ்கி அலைகிறேன். வெளியில் அறிஞரைப் போல நடித்து, உள்ளத்தில் மாயையில் தெரிகிறேன். மணிமந்தம் அடையும் வழி தெரியாமல் உலகப் பார்வையிலேயே அலைகிறேன் என்கிறார். 3. கற்க வேண்டிய முறையையும் கற்றபின் அடைய வேண்டிய உண்மையையும் அறியேன். ஞானிகளின் திருக்கூட்டத்தில் கலந்து ஆனந்தமாக இருக்கத் தெரியாது. நிலை பெறத் தெரியாமல் நிலை பெற்றவர்களைப் போல நடித்தேன். ஆசை எனும் பெருங்கடலை கடக்க வழி தெரியாது. மணிமந்தத்தில் ஆடும் இறைவனின் திருவடியை தலைமேல் வைக்கத் தெரியாமல் குணங்களின் பிடியில் சுழல்கிறேன் என்கிறார். 4. உடலும் போதங்களும் பற்றிய உண்மை தெரியாது. சித்தாந்தம், சித்தநிலை, யோகம் எதையும் உணரவில்லை. உலக உழைப்பிலேயே மூழ்கி அதிலும் கீழ்நிலையில் இருக்கிறேன். திருநீற்றின் ஒளியை உணர்ந்து இறைவனை அறியும் வழியும் தெரியாது. ஒருமையான அனுபவம் என்னவென்றே தெரியாமல் என்ன செய்வேன் என்று வள்ளலார் கண்ணீருடன் முறையிடுகிறார். 5. வேதாந்தத்தின் உச்சநிலையை நாட முயலவில்லை. உடல், கை, செயல் ஆகியவற்றின் சரியான முறையை அறியேன். நாதாந்த பாதையில் நடக்கத் தெரியாது. நான் யார், என் ஆண்டவன் யார் என்பதே புரியவில்லை. ஞான பொதுவாகிய திருக்காட்சியை அறியாத நிலையில் என் தாழ்ந்த நிலைமையில் நான் எப்படி முன்னேறுவேன் என்று வருந்துகிறார். 6. கலைகளின் முடிவையும் கருவிகளை அடக்கும் முறையையும் அறியேன். உயர்ந்த கதியை அடைந்தவர்களையும் அறியேன். கொலை, கோபம், காமம் ஆகியவற்றை விடத் தெரியாது. ஞானனிடம் ஆடும் மணிமன்றத்தை அடையும் வழியும் தெரியாது. பொய்யான உலகில் இலை போல அலைகிறேன், என்ன செய்வேன் என்கிறார். 7. சாதி, மதம், சமயம் போன்ற சிக்கல்களை விட்டுவிடத் தெரியாது. சாத்திரச் சர்ச்சைகளில் சிக்கிய மனம் விடுபடவில்லை. ஆதியும் அந்தமும் அறியேன். ஆனந்தப் பெரும்போகத்தில் அமரத் தெரியாது. நீதிநெறியும் தெரியாது. மணிமந்தத்தில் ஆடும் இறைவனின் உள்ள கருத்தையும் அறியாமல் உலகத்திலேயே சிக்கியுள்ளேன் என்கிறார். 8. சாவில்லா தலைநிலை என்னவென்று தெரியாது. மாறாத காலநிலை என்னவென்றும் தெரியாது. ஆகாய நிலையும் மாயா நிலையும் புரியவில்லை. உண்மையான நெறியின் ஒரு துளியையும் அறியேன். பெரியோர்கள் போற்றும் மணிமந்தத்தை அடையும் வழி தெரியாமல் இந்த பரந்த உலகில் நான் எங்கே போவேன் என்று வள்ளலார் அழைக்கிறார். 9. தத்துவங்களை என் வசப்படுத்தத் தெரியாது. அழியாத கல்வியை கற்கும் தகுதியும் இல்லை. சத்தநிலை, அத்தநிலை, உண்மையான அறிவு எதையும் அறியேன். அறிந்து அடங்கிய ஞானிகளையும் அறியேன். சுத்த சிவ சன்மார்க்க பொதுவில் ஆடும் இறைவனின் நீதியை புரியாமல் முற்றிலும் அறியாமையில் நிற்கிறேன் என்கிறார். 10. அபரமார்க்கம், பரமார்க்கம் எதுவும் தெரியாது. மரணபயத்தை நீக்கும் சன்மார்க்கமும் புரியவில்லை. துன்பக் கடலை கடைந்து அமுதம் பெறும் வழி தெரியாது. கோபத்தை அடக்கத் தெரியாது. மணிமந்தத்தில் ஒருமை நடம் ஆடும் இறைவனின் பெருமையை உணராத நிலையில் பொய்யுலகில் நான் எப்படிப் புகுவேன் என்று வள்ளலார் இறுதியாக முறையிடுகிறார்.